கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையை தொடங்கி அதை வழிநடத்தி அதை நிறைவு செய்பவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்குமே நம்பிக்கையை தொடங்கி வைத்தவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் இருந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய இறுதி நாள் வரைக்கும் அந்த விசுவாசத்தை பெருகச் செய்து நம்மை வெற்றி சிறந்த வீரராக, அவரை போல நம்பிக்கைக்குரிய வீரராக நம்மையும் மாற்ற இது போன்ற ஒரு இறை வார்த்தை பகிர்வை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த மாதிரி கூடி இறை வார்த்தை பகிர்விலே வார்த்தையை அறிவிப்பதை கேட்கிறோம். ரோமர் புத்தகம் 10:17 சொல்லுகிறது, வார்த்தை அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லி. அந்த அறிவிப்பதை கேட்டாதான் நம்பிக்கை வரும். நம்ம கேட்க கேட்க நம்மிலே விசுவாசம் பெருகுகிறது. அப்ப வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. வார்த்தை கட்டாயம் அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க முடியும். அதை கேட்டால்தான் நமக்குள் நம்பிக்கை வரும். அதனால இந்த விசுவாச பயணம் என்கிற ஒரு நெடும்பயணத்திலே நாம போயிட்டு இருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு ஜேர்னி, ஒரு பயணம். பல்வேறு கதை மாந்தங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் எபிரேயர் புத்தகத்திலிருந்து. தொடர்ந்து இன்றைக்கும் நாம பார்க்க போறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் தொடங்கினோம். நம்பிக்கை என்றால் என்ன என்று தொடங்கினோம். நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இதுதான் விசுவாசம் பார்த்தோம். அந்த விசுவாசத்தை நம்ம எளிதா புரிந்து கொள்வதற்காக ஷார்ட்டா ஒரு சில குறிப்புகள் கொடுத்து கொண்டு வந்தோம். இந்த வாரமும் ஒரு சிறிய குறிப்பை உங்களுக்கு தர விரும்புகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட், சின்னதா புரிஞ்சுக்கலாம் நம்ம எளிய மொழி நடையில. இறை வார்த்தைக்கு தன்னை ஒரு சிறு குழந்தை போல அர்ப்பணிப்பதற்கு பேர் தான் விசுவாசம். நான் மறுபடியும் சொல்றேன், இறை வார்த்தைக்கு ஒரு சிறு குழந்தை போல தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிப்பதற்கு பெயர் தான் விசுவாசம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இறை வார்த்தை பகிர்வுல நாம சிந்திக்க போகிறோம். இதனோட அடிப்படையில நாம் சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய விசுவாச பயணத்திலே நம்முடைய திரு அவை விசுவாச பிரமாணம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கோட்பாட்டு வரைமுறையை நமக்கு எழுத்து வடிவமாக தந்திருக்கிறது. புறவின சபைகளுக்கெல்லாம் அந்த எழுத்து வடிவ கோட்பாடு கிடையாது. விசுவாச பிரமாணத்தை ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்றது இல்ல. கத்தோலிக்க திருச்சபை தான் இந்த பிரமாணம், விசுவாச பிரமாணம் என்று சொல்லி பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். இப்படி தொடர்ச்சியா நம்ம விசுவசிக்கிறேன். இதான் விசுவாச கோட்பாடுகள். அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாச ஜெபங்கள், இந்த கோட்பாடுகளாக சொல்லப்பட்ட இந்த மறை உண்மைகள் நாம் ஜெபங்களாக சொல்றோம். இந்த ஜெபங்களை பொருளுணர்ந்து ஜெபிக்கவும், அது கற்றுத்தரும் மறை உண்மைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வில் பயணிக்கும் ஒரு அனுபவம் தான் விசுவாச பயணம். இந்த திரு அவை கொடுத்திருக்கு பாருங்க ஜெபங்கள். இதனோட முழு மறை உண்மைகளை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அந்த மறை உண்மைகளை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறது தான் நம்ம விசுவாச பயணம். எப்படி? இப்ப பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பாடம், கிளி சொல்றது மாதிரி, கிளி கத்து கொடுத்தா சொல்லும்ல, அப்படி சொல்றது மாதிரி இருக்கிறதுல நமக்கு விசுவாச அறிக்கை இடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தார் கடவுள், எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை, அந்த கடவுளை நான் நம்புகிறேன் சொல்றேன். அப்ப பரலோகத்தையும் பூலோகத்தையும் கடவுள் படைத்திருக்கிறார். இந்த கான்செப்ட் எதற்காக படைத்தார், ஏன் படைச்சாரு, படைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாரு, படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது,
படைக்கிறதுக்கு முன்னாடி படைத்தவர் இருந்தார், எப்படி இருந்தார்? அவர் எத்தனை ஆட்களாக இருந்தார்? ஏன் அவங்க மட்டும் இல்லாம இந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் உண்டாக்கினார்கள்? இதெல்லாம் நம்ம அறிந்தால்தான் இந்த விசுவாச கோட்பாடு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, பிரமாணம் அறிக்கையிடுறோம்ல, அப்பதான் அதை விசுவசிக்கிறேன். எனக்காக எதற்காக படைத்தார் தெரியாம நம்ம எப்படி அறிக்கையிட முடியும்? எனவே இதன் அடிப்படையில இந்த முழு விசுவாச பயண வாழ்வும் இந்த நம்ம திருச்சபை கொடுக்கிற ஜெபங்கள், கோட்பாடுகள், இறை வார்த்தை இதனுடைய அடிப்படையில தான் நம்மளுடைய விசுவாச பயணமாகிறது. அப்பதான் முழுமை அடைகிறது. அந்த விசுவாச பயணம் முழுமை அடைகிறது. கடந்த 2012, 13ஆம் ஆண்டு நம்முடைய தமிழக திரு அவை ஒரு சிறப்பான ஒரு ஆண்டை கொண்டாடியது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்பிக்கையின் ஆண்டு. நம்பிக்கையின் ஆண்டு என்று கொண்டாடணும். தி இயர் ஆஃப் த ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கைக்கு ஒரு ஆண்டே கொண்டாடணும் திரு அவை. தமிழக திரு அவை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அப்ப ஒரு அழகான ஒரு விருது வாக்க நம்முடைய தமிழக திரு அவை கொடுத்துச்சு தமிழக மக்களுக்காக. விருது வாக்கு என்ன அப்படின்னா, இயேசுவை அறிவோம், இயேசுவை அறிவிப்போம். இதுதான் விருது வாக்கு. இதனோட இந்த மோட்டோவை மையமாக வைத்துதான் இந்த ஒரு ஆண்டு முழுவதும் பல்வேறு மறை மாவட்டங்கள்ல, பல்வேறு இடங்கள்ல மறைவுரைகள், அந்த ஃபெய்த்த பத்தியான டீச்சிங், இயேசுவின் மீது எப்படி நம்பிக்கை கொள்வது, இந்த இயேசு யார், இந்த இயேசு எனக்காக என்ன செய்து கொடுத்தார், இப்ப இப்படி எல்லாம் பல்வேறு விதமான நிறைய விதமான தகவல் திரட்டுக்களை நமக்கு திரட்டி தந்தது தமிழக திரு அவை. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான விஷயம். நாம் கொஞ்ச நாள் என்ன செய்யறோம், இந்த இந்த விசுவாசம்ங்கிறதுல ஒரு என்ன செயல்பாடு நடக்குது அப்படின்னா, ஒரு தடவை கேட்போம், கேட்டா அதை மறந்துடுவோம். அதனாலதான் ரோமர் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்பது திரும்ப திரும்ப அறிக்கையிடுவதில் தான், அதை திரும்ப திரும்ப கேட்பதில் தான் விசுவாசம் பெருகும். இப்ப ஒரு மனிதரை நம்புறோம், பார்த்த உடனே நம்ப மாட்டோம். அவரோடு பழக 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 நம்முடைய விசுவாசத்தின் ஆழங்கள் அதிகமாகின்றன. அவரை அதிகமா நம்புவோம். நம்ம முழுமையா அவரிடம் ஒப்படைப்போம். குறிப்பா கணவன் பாருங்க, மனைவி தன்னுடைய முழுமையையும் ஒப்படைக்கிறோம். அது நம்பிக்கையின் அடையாளம். இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் இது போன்ற இந்த இறைவார்த்தை பகிர்வுகள் நம்மை அன்போடு அழைக்கின்றன. உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம். நாம் எல்லாரும் இப்படி ஒரு கூடுகையில கூடி நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள, நம்முடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள இப்படி ஒரு அருமையான கூடுகை நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நேரத்துல. இப்ப இந்த விசுவாசத்தின் விருது வாக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த விருது வாக்கு சொல்லுகிற உண்மை என்ன? இயேசுவை அறிவோம், இயேசுவை போல் அறிவிப்போம். இயேசுவை அறிவோம், இயேசுவை அறிவிப்போம் என்ற விருது வாக்குனோட அந்த விருது வாக்கோட பொருள் என்ன அப்படின்னா, அது எதுக்காக அந்த ஒரு விருது வாக்கு கொடுத்துச்சு அப்படின்னா, அந்த திரு அவை நாமும் இயேசுவை போல மாற வேண்டும். அதுதான், நாமும் இயேசுவை போல மாற வேண்டும். இப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு நம்பிக்கையாளனும், ஒவ்வொரு விசுவாசியும், இப்ப நிறைய இந்த வார்த்தையில தடுமாற்றங்கள் இருக்கிறதுனால இந்த 3 பதத்தை நான் பயன்படுத்துறேன். நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி விசுவாசம்ங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். நம்மளுடைய இந்த செய்தியின் அடிப்படையில் விசுவாச பயணம். அப்ப இந்த விசுவாசியினுடைய வாழ்வு எப்படின்னா, இயேசுவை போல மாற வேண்டும். கிறிஸ்தவன் ஒவ்வொருவனுக்கும் பேரு விசுவாசி. கிறிஸ்தவனுக்கு பேரும் விசுவாசி. அவன் ஒவ்வொருத்தனும் கிறிஸ்துவாக மாற வேண்டும், கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதுதான் இந்த இறைவார்த்தை பகிர்வின் நோக்கமோ, அகில உலக திரு அவையின் நோக்கமோ, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நோக்கமும் அதுதான். ஒவ்வொரு மனிதனும் தன்னை போல மாற வேண்டும் என்பதைத்தான் இயேசு நோக்கமாக இருந்தார். இது எப்படி என்பதை பார்ப்போம் பாருங்க. பிரதர்ஸ் யாரும் ஆடியோ மியூட் பண்ணிருந்தீங்க, அன்மியூட் பண்ணிருந்தீங்கன்னா அதை மியூட் பண்ணிருங்க. ஆடியோ ஆன் பண்ண வேண்டாம். எல்லாரும் வீடியோ மட்டும் தயவு செஞ்சு ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, ஆடியோ மியூட் பண்ணிருங்க பிளீஸ். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல எல்லாருமே விசுவாச பயணம் தான் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா அதை அறியாமல் நம்ம விசுவாசமா நினைச்சுட்டு இருக்கோம்.
இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, எல்லார் லைஃப்லயுமே இந்த விசுவாசம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குடிகாரன் லைஃப்ல கூட விசுவாசம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே. எப்படி சொல்றீங்க பிரதர்? இன்னைக்கு தினம் பெருங்குடிகாரன் இருக்கான் பாருங்களேன். அவன் இன்னைக்கு ராத்திரி குடிச்சிட்டு போயிட்டு மறுநாள் காலையில டாஸ்மாக் கடை திறக்குங்கிற நம்பிக்கையில தான் அவன் தூங்கவே போறான். காலையில அவன் திறக்கல அப்படின்னா அவனுக்கு ராத்திரியே பைத்தியம் பிடிச்சு போயிரும். காலையில எப்படா விடியும், எப்படா கடை முன்னாடி போய் நிப்போம். குடிகாரனுக்கு கூட அந்த விசுவாசம் இருக்குது. கடை திறந்துருவான், காலையில எந்திரிச்ச உடனே நம்ம போய் குடிக்கலாம். இதே போல ஒரு பள்ளி மாணவன் பாருங்க, ஒரு தேர்வு எக்ஸாம் எழுதுறான். நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையில தான் தேர்வு சந்திக்கிறான். சும்மா எதுக்கோ ஒரு தேர்வுங்கிறது எதுக்காக? நான் வெற்றி பெறுவேன் என்கிற ஒரு ஃபெய்த், நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அந்த தேர்வை சந்திக்கிறான். ஒரு விவசாயி பாருங்க, விவசாயி போய் விதைக்கிறாரு. என்ன அடிப்படையில விதைக்கிறாரு? அப்ப மழைலாம் இல்ல. அப்ப மழை இல்ல. ஆனால் ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி மழை பெய்யுங்கிற நம்பிக்கையில உழுறாரு. அதே இடத்துல போய் விதைக்கிறாரு. அவர் நம்பினபடியே மழையும் பெய்து அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் ஒவ்வொருவருமே இந்த விசுவாசத்தை நாம் பழகி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உலக ரீதியான விசுவாசம் என் அன்புக்குரியவர்களே. இந்த உலக ரீதியான விசுவாசத்துல நிறைய நமக்கு உளவியல் உண்மைகளும் இருக்குது அதுல. இந்த இறை விசுவாசத்தை இந்த உலக ரீதியான விசுவாசத்துல இருந்து எப்படி பிடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய காரண காரியங்களும் நமக்கு உள்ள மறைந்திருக்கின்றன. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சிறு குழந்தை இருக்குது, ஒரு அம்மா இருக்காங்க. அந்த தத்தி தத்தி நடக்கிற பிள்ளை இருக்குல்ல, முதல் நடை பயில்ற பிள்ளை. அந்த பிள்ளைய எப்படி நம்ம நடை பயிற்றுவிப்போம்? ஒரு சிறு குழந்தை கீழே விழுந்துச்சு அப்படின்னா கட்டாயம் தலை மண்டை உடைஞ்சிரும். ஆனா ஒரு தாய் என்ன செய்யறா? சரியான ஒரு அளவு தூரத்துல நிக்க வச்சுட்டு, அந்த பிள்ளைய நிக்க வச்சுட்டு, வா 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 நடந்து வா நடந்து வா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த பிள்ளை விழுந்துருமோ அப்படின்னு நினைச்சுச்சுன்னா, விழுகிற நேரத்துக்கு முன்பாகவே இந்த பிள்ளைய போய் தூக்கிடுறாங்க தாய். விழ விட மாட்டேங்கிறாங்க. இது ஒரு விசுவாசத்தின் ஒரு கருப்பொருள், பாத்துக்கங்க. தகப்பன் இருக்கான். இன்னொரு உதாரணம் பாருங்க. தகப்பன் இருக்கான். எத்தனையோ பிள்ளைங்க, அப்பா இந்த பிள்ளைய இப்படி தூக்கி போட்டு விளையாடுவோம். சின்ன பிள்ளையில நல்லா தூக்கி போடுவோம். கரெக்டா அந்த பிள்ளையை பிடிப்போம். என்னைக்காவது 1 செகண்ட் 2 செகண்ட் மிஸ் பண்ணி பிடிச்சிருக்கோமா யாராவது இந்த உலகத்துல? சின்ன பிள்ளையை தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டு இருக்கோம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். 2 நொடி 1 நொடி மிஸ் ஆனாலும் அந்த பிள்ளை கீழே விழுந்துரும், மண்டை உடைஞ்சிரும். எப்படி அந்த பிள்ளைய பிடிக்கிறோம்? அப்ப எப்படி என்ன நம்பிக்கையில அது ஆக்டிவேட் ஆகுது? உறுதித்தன்மை வருது. தான் பிள்ளையை அது தன்னால செயல்படுது பாருங்க. ஒரு அனிச்சை செயல் மாதிரி அதை பிடிக்குது. அனிச்சை செயல் மாதிரி அத தூக்கி போடுறாங்க. அந்த டைம் பீரியட்ல கரெக்டா பிடிச்சிடுறாங்க. எந்த ஒரு தாயும் மாடிப்படியில இருந்து சின்ன பிள்ளையை இறங்கிவான் நடைபயிர செல்றது இல்ல. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கை பல வடிவங்களிலே நாம பாக்குறோம். நம்ம மீதே நம்பிக்கை வச்சுக்கிறோம். உலக சார்ந்த நம்பிக்கை, நம்ம மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கைன்னு சொல்றோம். பிறர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். தன்னம்பிக்கையும் காலவாரிடுது, பிறர் மீது வைக்கிற நம்பிக்கையும் காலவாரிடுது. இந்த இறை நம்பிக்கை மட்டும் நம்மை வாழ வைக்கிறது. அதைத்தான் நம்ம இந்த இறைவார்த்தை பகிர்வுல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த இறை நம்பிக்கை எப்படி நம்பினால் வாழ்வு பெறுவர். நீங்க நம்பினால் கடவுளுடைய மக்களாவீர்கள். நீங்கள் நம்பினால் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவீர்கள். நீங்கள் நம்பினால் மீட்பை பெறுவீர்கள். நீங்கள் நம்பினால் நோயிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். நீங்கள் நம்பினால் கடன் சுமையிலிருந்து நீங்கள் மீட்கப்படுவீர்கள். இப்படி எல்லாமே ஆண்டவர் சொல்லுகிற வாக்குறுதிகளும் வாக்குத்தத்தங்களுமாக இருக்கின்றன. வாக்கு சொல்றார், ஒரு பிராமிஸ் பண்றார். நம்மை படைத்த கடவுள் நம்மை அந்த படைப்பொருளான அந்த மனிதனிடம் கடவுள் வாக்குறுதி தர்றார். நான் உன்னை மீட்பேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு சுகமளிப்பேன் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, அப்பேற்பட்ட இந்த விசுவாசம் என்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், விசுவாசம் என்கிற ஒரு கருப்பொருள் நம் வாழ்க்கையில இல்லைன்னா, நம்ம இப்ப பாருங்க, ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு மனிதனும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் செயல்படுறான். குடிகாரன்ல இருந்து பாருங்க, பள்ளி மாணவன், விவசாயி,
ஒரு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் அது அந்த விசுவாசம்ங்கிறது இல்ல அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளோட வாழ்க்கைய பொருளற்றதாகி போய்விடும். காலையில படுத்துட்டு ராத்திரி படுத்துட்டு காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா விசுவாசத்தோட தான் எந்திரிக்கிறோம். நம்ம காலையில எந்திரிப்போங்கிற விசுவாசம் நம்மள அறியாம உள்ளுணர்வுக்குள்ள ஓடிடுது. இந்த உள்ளுணர்வு போல எப்படி ஒரு தகப்பன் தூக்கி போட்டு பிடிக்கிறான், அந்த உள்ளுணர்வு போல நமக்குள் அந்த விசுவாசம் மாறும்போது, இறை விசுவாசமாக மாறும்போது, அந்த இறை விசுவாசம் நமது விசுவாசமாக மாறும்போது, நாம் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என் அன்புக்குரியவர்களே. நாம் அதைத்தான் இப்ப கற்றுக்கொண்டு வருகிறோம். கற்றுக்கொண்டு வருகிறோம். இது போன்ற பயிற்சிகள்ல கற்றுக்கொண்டு வருகிறோம். தத்தி 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 நடந்து இப்ப யாரும் கைப்பிடிக்காம நடக்கிற அனுபவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை கேட்க கேட்க இறை வார்த்தை அறிவிக்க அறிவிக்க கேட்க வாய்ப்புண்டு போல கேட்க கேட்க விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதை நம்ம எத்தனையோ பேர் பிராக்டிஸ் பண்றோம். அதுல இருந்து விடுதலையும் பெற்றிருக்கிறோம். இத்தகைய ஒரு அனுபவத்துக்குள்ளதான் நாம கடந்து வர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என் அன்புக்குரியவர்களே. சிம்பிளா சொன்னா இயேசுவின் பணியை இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டுட்டு விசுவாசத்தை வாழ்வாக்க கற்றுக்கொண்டு விட்டு விசுவாசத்தின் பொருளை மையத்தன்மையை புரிந்து கொண்டு நானும் கிறிஸ்துவை போல மாறினேன்னா இயேசுவை போல பணி செய்யலாம். இயேசுவை போல பணி செய்யலாம். இயேசுவை போல அன்பு செய்யலாம். அதற்குத்தான் இந்த விசுவாசம் நமக்கு துணை செய்கிறது. நான் தொடக்கத்துல சொன்னேன் பாருங்க, ஒரு சிறு குழந்தை போல தன்னையே அர்ப்பணிப்பதுதான் விசுவாசம். இறை வார்த்தைக்கு இறை வார்த்தைக்கு ஒரு சிறு பிள்ளை போல, சின்ன குழந்தை போல தன் வாழ்வையே அர்ப்பணிக்கிறது தான் இறை விசுவாசம். இதன் அடிப்படையில ஒரு இறை வார்த்தையை சிந்திப்போம் பாருங்க. யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 24 30 முடிய உள்ள இறை வார்த்தையை சிந்திப்போம். முடிஞ்சா டிஸ்பிளே பண்ணுங்க சிஸ்டர். எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 24 30 முடிய உள்ள இறை வார்த்தை. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இந்த 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 இறை பகுதி நம்ம பலமுறை தியானித்த பகுதி தான், நம்ம எல்லாரும் அறிந்த பகுதி தான். இதுல முக்கியமான இறை வார்த்தையை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். தோமா 29வது வசனம் பாருங்க. இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார். இதில் உள்ள பாருங்க, இந்த சிந்தனையை பாருங்க. கண்டதால் நம்பினோர் பேறு பெற்றோர். கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்பினோர் தான் பேறு பெற்றோர். அப்ப அந்த இடத்துல தோமாவை அவர் பேறு பெற்றோர் என்று சொன்னாரா? என்ன அடைமொழி சொல்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லா சீடர்களுக்குமே காட்சியில தோன்றாரு. அவங்களும் பார்த்துட்டு தான் நம்புறாங்க. இங்க தோமாவுக்கு ஸ்பெஷலா தோன்றாரு. தோன்றிட்டு சொல்றாரு, நீ அப்ப சொல்றாங்க இவங்க எல்லாம். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்க இயேசுவை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அறிவிக்கிறத தோமா நம்பவில்லை. இல்ல அவங்க அறிவிக்கிறத இவர் நம்பாம என்ன சொல்றாரு, இல்லை நான் நேரிலே கண்டால்தான், அவருடைய விழாவிலே கையை இட்டால்தான், காயங்களை தொட்டு பார்த்தால் தான், நான் தொடணும், அவர் பார்க்கணும்னு விரும்புறாரு. கண்டதால் நம்பினாய். ஆனால் ஏன் சொல்றாரு, வா தொட்டுப்பாருன்னு சொல்றாரு. அவர் தொட்டுப்பாரு, எப்படியாவது என்னை நம்புன்னு தான் சொல்றாரு. அப்ப முதல்ல திட்டல, தொட்டுப்பாரு, ஆனா நம்பிக்கை கொள். அவர் சொல்றத பாருங்க. இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய்.
ஆனா காணாமலே நம்பும் ஒரு பெருங்கூட்டம், பேர் பெற்ற கூட்டத்தை நான் விரும்புகிறேன். அந்த மக்கள் இனத்தை தான் நான் விரும்புறேன். இப்ப நம்ம அந்த மாதிரி மக்கள் இனமாக, ஆனா உண்மையிலேயே பாருங்க, இயேசுவை நாம் காணவில்லை, நாம் தொட்டு பார்த்ததில்லை, அவரோடு பயணித்ததில்லை, அவரோடு உண்டதில்லை. உண்மையிலே ஒரு அந்த மனிதன் இயேசுவை, இறைமகன் இயேசுவை பார்த்ததில்லை. ஆனா பார்க்காம நம்ம வார்த்தையின் அடிப்படையில் நம்ம விசுவசிக்கிறோம். நம்ம எல்லாருமே பேறு பெற்றவர்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இந்த விசுவாசத்துல இறுதி வரை நிலைத்திருக்கணும். இந்த விசுவாசத்துல உறுதிப்படணும். இந்த விசுவாசத்தை வாழ்வாக்கணும். அதுதான். அதைத்தான் இயேசு விரும்புறார். நாமும் பேறு பெற்றவர்கள் ஆக வேண்டும் என்றா, நாம் அவரை நம்ப வேணும். காணாமல் நம்பணும். எபிரேயர் 11ல அந்த 3வது வசனம் பாருங்க. 11:3ல உலகம் முழுவதும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும், காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையினால் தான் புரிந்து கொள்கிறோம். யாருமே பார்த்ததில்லை அன்புக்குரியவர்களே. இந்த தலைமுறை மக்கள் யாருமே இந்த உலகம் தோன்றியதை யாருமே கண்டதில்லை. ஆனா நம்ம எப்படி நம்புறோம்? இறைவார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. காணப்படாதவற்றில் நின்றுதான் காணப்படுகிற, நீங்க இப்ப பாக்குற எதை நீங்க பார்க்கணும், தொட்டு பார்த்தா தான் விசுவாசம் வரும்னு சொல்றீங்களே, நீங்க இந்த பாக்குறீங்களே உலகம், இந்த மலைகள், இந்த கடல், இந்த மண், இந்த மேகம், இந்த சூரியன், இந்த சந்திரன் எல்லாமே நீங்க பாக்குற உருவமா இருக்குது. இந்த அத்தனை உருவங்களும், இத்தனை படைப்புகளுமே காணப்படாதவற்றில் நின்றுதான் உண்டாயின. அப்ப நம்பிக்கைனா என்ன அப்படின்னாவே, நாம பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. பார்த்தா தான் நம்புவோம் அப்படிங்கறதுல நாம நம்பணும் அப்படின்னா, நம்ம நம்பிக்கையாளர்கள் கூட்டத்துல இல்ல. நம்ம ஏற்கனவே சொன்னோம் சொல்றோம். ஆனா நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன செய்யறோம்? இதுல ஒரு கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு இல்லாம என்ன செய்யறோம்? எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா தான் நான் இயேசுவை நம்புவேன். அதே போல இந்த குணமளிக்கும் வழிபாட்டுல நம்ம கலந்து கொள்றோம். நோய் இருக்கு, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, என்னுடைய தழும்புகளால் நீ குணமடைந்து விட்டாய்ன்னு சொல்றாரு. அப்ப ஆவிக்குரிய மண்டலம், காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்த வார்த்தை காணப்படாத உலகத்தில் இருக்கிற வார்த்தையை நாம் நம்பினோம்னா, நம்ம விசுவசித்தா நம்ம இந்த காணப்படுகிறவை உண்டாயிரும். நம்ம காணப்படாதவற்றை நம்பினோம்னா காணப்படுகிறவை காண்போம். அதுதான் அதனோட அர்த்தம். அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒரு விசுவாசத்தை தான் இங்கு தோமா வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தொடக்க நூல் 6வது அதிகாரம் 9வது இறைவசனம் பாருங்க. தொடக்க நூல் 6வது அதிகாரம் 9வது இறைவசனம். நோவாவை பற்றி குறிப்பிடுகிறது. வாசிங்க யாராவது. நோவாவின் வழிமரபினர் இவர்களே. தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். 14 17 வரை வாசிங்க. கண்டினியூ பண்ணவா பிரதர்? 14 17 முடிய. உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய், அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ்பூசு. பேழையை நீ செய்ய வேண்டிய முறையாவது, நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். பேழைக்கு மேல் கூரை அமைத்து அந்த கூரை பேழைக்கு 1 முழம் வெளியே தாழ்வாக இருக்கும்படி கட்டி முடி. பேழையின் கதவை ஒரு பக்கத்தில் அமை. பேழையில் கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் என 3 தளங்கள் அமை. நானோ போதும் சிஸ்டர். இப்ப பாருங்க, கடவுள் முதல்ல என்ன சொல்லுது? கடவுளுக்கு பிரியமானவராக இருந்தார் நோவா. கடவுளுக்கு பிரியமானவராக இருந்தார். கடவுளை அறிந்திருந்தார். அவருக்குன்னு ஒரு தனக்கென ஒரு நியமங்களை உருவாக்கி குற்றமற்றவராக வாழ்ந்தார், நேர்மையாளராக வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6:9. அப்ப கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை நம்புறாரு. அதனோட அர்த்தம், முழு அர்த்தம், கடவுளை நம்புறாரு, விசுவசிக்கிறாரு. தாறுமாறான வாழ்க்கை வாழல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னா நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்.
கடவுளுக்கு உகந்த பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். அப்ப நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அந்த மனிதனை கடவுள் தேர்ந்தெடுத்து பாருங்க, இதுதான் அதனோட ஆச்சரியமான நோவாவின் சிறப்பு. இதுலதான் இருக்குது. அவர்கிட்ட கூப்பிடுறாரு, நான் உலகத்தை அழிக்க போறேன். நீ ஒரு கேதார் மரத்திலான ஒரு கப்பலை செஞ்சு, ஒரு பேழையை செய்து, கப்பல் போல பேழையை செய்து, நம்முடைய உயரம் அப்படின்னு சொல்லி சொன்ன போது எதையுமே அவர் கண்ணால பார்க்கல. எதையுமே அவர் கண்ணால பார்க்கல. அவர் பார்த்திருக்காரா? அங்க யார பேச கப்பல் டிசைன் அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. காணாத ஒன்றை எப்படி நம்பினார்னா, கடவுளின் வார்த்தையை நம்பினார். கடவுள் சொல்றாரு, ஒரு டிசைன் செய்ய சொல்றாரு, இப்படி எல்லாம் செஞ்சா கப்பல் வரும்னு செஞ்சதுக்கு பிறகுதான் அவருக்கு கப்பல் போனே தெரிஞ்சிருக்கும். நோவாவுக்கு உண்மையிலே அதுக்கு முன்னாடி கப்பல் இருந்திருக்குமா என் அன்புக்குரியவர்களே? இந்த உலகத்துல யாராவது சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கப்பல் அதுக்கு முன்னாடி இருந்ததா? கப்பல் டிசைனோ, கப்பல் பற்றிய சிந்தனையோ ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. நமக்கே தெரியாது நம்ம என்ன செய்யறோம், இப்படி கப்பல் வரப்போகுது. நீ ஒரு கடவுள் சொல்றத கண்ணால அந்த சொன்ன வார்த்தைய அப்படியே நம்பி செஞ்சுக்கிட்டே வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா பலகை அடிக்கிறாரு, இந்த குறுக்கு பலகையில அடிக்கிறாரு, இப்படி பிரிக்கிறாரு. இப்படி எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் முழுமையா வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு படகு மாதிரியே தெரியுது. இப்படி நம்ம போய் உள்ள உட்காரலாமா? அது அந்த அனுபவத்துக்குள்ள எல்லாம் இல்லாத ஆளு. பாருங்க இந்த விசுவாசம் எந்த அளவுக்கு பாருங்க. உலகமே அழிந்தாலும், உலகத்தையே கடவுள் அழித்தாலும், அந்த விசுவாசி ஒருத்தனுக்காக அந்த உலகத்தை அழித்து அந்த ஒரு விசுவாசை காப்பாத்துறாரு கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துக்கு என்ன ஒரு வல்லமை இருக்கிறதுன்னு பார்த்தா, விசுவாசம் நம் வாழ்வை காப்பாற்றும். விசுவாசித்தால், கடவுளை நம்பினால், கடவுளுடைய வார்த்தையை நம்பினால் நாம் பிழைப்போம். அதனாலதான் அடிக்கடி விவிலியத்துல நிறைய முறை வர்றது வசனம் என்னன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்பினால் நீங்கள் மீட்கப்படுவீர்கள். இதுதான் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10வது அதிகாரம் 11வது இறைவசனம் பாருங்க. உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையோராவர், வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். உள்ளூர நம்பணும். கடவுளுடைய வார்த்தையை உள்ளூர நம்பணும். வாயார அறிக்கையிடும் போது மீட்பு பெறுவர். என் அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளை அறிவதும் அந்த கடவுளை அறிவிப்பதும் பிறருக்கு எடுத்து சொல்லுவதும் தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. முதல்ல நாம் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுள் யார்? இந்த விசுவாசத்தை முதல்ல அந்த விருது வாக்கு சொல்லு பாருங்க. கிறிஸ்துவை அறிவோம், கிறிஸ்துவை அறிவிப்போம். இந்த இயேசுவை அப்ப முதல்ல பார்த்தோம் பாருங்க. விசுவாச பிரமாணத்துல கடவுள் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தார். கடவுள் எதற்காக படைத்தார்? இந்த படைச்சாரு, எல்லாம் படைச்சிட்டு அற்புதமான மனித குலத்தை, உன்னையும் உங்களையும் என்னையும் இந்த மனு குலத்துல அவர் படைத்த அற்புதமான அந்த படைத்த உலகத்துல வைத்து அனுபவிக்க, நம்மை தன்னை போல வாழ ஆசைப்பட்டார். முதல் மனிதன் ஆதாம் அந்த வாழ்வை இழந்தான். கடவுளுடைய அன்புக்கு விரோதமாக, கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமாக பாவம் செய்து அந்த மனுக்குலத்தின் வாழ்வை, அருமையான ஒரு அற்புதமான அந்த ஏதேனின் வாழ்வை, கடவுள் விரும்பிய வாழ்வை இழந்தார். அதுக்குதான் கடவுள் என்ன செய்யறாரு? இந்த விசுவாச பிரமாணத்திலே பாருங்க, பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாய் சர்வீஸ் நம்புகிறேன், அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இப்ப இந்த ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து யாரு? ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து எதற்கு? ஏன் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லையிலதான் இந்த படைத்த உலகம் கொலாப்ஸ் ஆயிருச்சு. இந்த படைத்த உலகத்தின் மக்கள் நிம்மதியான வாழ்வு வாழ முடியவில்லை, கடவுள் விரும்பிய வாழ்வு வாழ முடியவில்லை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை மனிதன் சுதந்திரிக்க முடியவில்லை. நோயினாலும் சாவினாலும் வறுமையினாலும் சாபங்களினாலும் மனுக்குலம் வீழ்ந்து போனது. அப்ப இந்த வீழ்ந்து போன மனுக்குலத்தை ஒருவர் மீட்க வேண்டும். அவர்தான் இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவதில்தான் இந்த நம்பிக்கையின் தொடக்கம். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவதுதான் நம்முடைய நம்பிக்கையின் தொடக்கம். அதனாலதான் நம்பிக்கையை தொடங்கி அதை வழிநடத்தி அதை நிறைவு செய்பவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவதுனா, இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்,
எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் செய்த அந்த மீட்பின் காரியங்கள் என்ன, அதனுடைய வல்லமை என்ன என்று அறியும் போதுதான் நாம இந்த கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொள்கிறோம். எப்படி அறிந்து கொள்வது? அவருடைய கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தையின் வாயிலாக மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். இந்த இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாரு அதைத்தான் விவிலியத்துல வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி சொல்றாரு பாருங்க, 6வது அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம பல்வேறு பிரச்சனைகள்ல, பல்வேறு குழப்பங்கள்ல, பல்வேறு அமைதியின்மையில, பல்வேறு தேவைகள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 25வது வசனத்தை மத்தேயு 6:25. ஆஃப் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு ஆடியோவை மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். மத்தேயு 6:25-34 முடிய வாசிங்களேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கும் போது, ஏன்னா இயேசுவை அறிந்து கொண்டால்தான், அவர் யார் என்று அறிந்து கொண்டால்தான் அவரில் நாம் விசுவாசிக்க முடியும். அவரில் விசுவாசம் பெருகும். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், தான் என்ன செய்தார் என்று அறிந்து கொள்ள இந்த இறைவசனம் பாருங்க. என் அன்பு மக்களே, கவலைப்படாதீர்கள். ஏன் கவலைப்படுறீங்க? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் ஒரு காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு, நீங்கள் யார்? உங்களுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தார். அதை நல்ல மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். எனக்காகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. அப்ப இவ்வளவு கரிசனையுள்ள தேவன், காட்டுப்புல்லுக்கு அணி செய்கிற தேவன், உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? 30வது இறைவசனம் பாருங்க. நம்பிக்கை குன்றியவர்களே சொல்றார். நம்பிக்கை குன்றியவர்களே, நம்பிக்கை இல்லாம இருக்காதீங்க. நீங்க நம்புங்க. யாரை நம்புங்க? அந்த இறைவனை நம்புங்க. உங்களை படைத்தவரை நம்புங்க. படைத்தவரை நம்புங்க. அவர் அந்த ஒரு சாலமோன் கூட இந்த பூவை போல, இந்த பட்டாம்பூச்சியை போல இவ்வளவு அழகழகான டிசைனா இருக்கே, இதை பாக்குறோமே, அதை போல உடுத்தியதில்லை. அதுக்கே அப்படி பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு பண்ண மாட்டாரா? உங்களுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? அது கவலை கொள்ளாதீர்கள். கவலைப்படுவதால் ஒருவன் தன் உயரத்திலே ஒரு முழம் கூட்ட முடியுமா? கவலை, பயம், அச்சம், நடுக்கம், இது எல்லாமே, சந்தேகம், குழப்பம், இது எல்லாமே விசுவாசத்துக்கு எதிரிகள். நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்ல பார்த்திருக்கோம். பயம், கவலை, சந்தேகம், குழப்பம், இது எல்லாமே விசுவாசத்துக்கு எதிரிகள். அப்ப கவலைப்படுறோம் பாருங்க. கவலை எப்ப படுறோம்? யாரும் நமக்கு இல்ல அப்படிங்கிற நிலையில தான் கவலைப்படுறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடவுள் இருக்கிறார், நான் இருக்கிறேன், உங்களை மீட்கத்தான் இந்த இடத்துக்கு வந்தேன்.
விண்ணிலிருந்து இறங்கி வந்த நானே உயிருள்ள உணவுன்னு சொல்றாரு பாருங்க. நானே உயிருள்ள உணவு, என்னை உண்பவன் என் சதையை உண்டு என் ரத்தத்தை பருகி என்னையே எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு. அவருடைய போதனைகள் அதுதான். இந்த உலகத்திலே போதனைகள் அதுதான். என்னை நம்பு. இதுல என்ன அர்த்தம்? என்னை நம்பு, நானும் தந்தையும் ஒண்ணு. அதுதான் அந்த விசுவாச பிரமாணத்துல ஒவ்வொரு பகுதியும் மிக மிக ஆழமானவைகள் என் அன்புக்குரியவர். அதனாலதான் அது ஒரு பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இயேசுவை நாம் சிந்தித்து இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் முழு இயேசுவாக நாம் மாற முடியும். அப்ப அவர் சொல்றாரு, இப்ப தீர்ப்பளிக்காதீர்கள். அடுத்த பகுதியெல்லாம் சொல்றாரு, தீர்ப்பளிக்காதீர்கள், மன்னியுங்கள், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். இந்த இயேசுவில் தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். இந்த இயேசு இப்படி போதிச்சுக்கிட்டே போனாரா அப்படின்னா இல்ல. இந்த போதிச்சதோட இல்லாம தன்னையே பலியாக கொடுத்தார். பழைய ஏற்பாட்டுல பாவம் பரிகாரத்துக்கு போக்குவதற்கான ஆடு மாடு ஒப்புரவு பலி, நல்லுறவு பலி, பாவம் போக்கும் பரிகார பலி, எல்லா பலிகளையும் சேர்த்து ஒரே பலியாக தன்னையே தகன பலியாக்கினார். பஸ்கா பலியாக மாறினார். ஆடு மாடுகளின் ரத்தம் போன்றது அல்ல, தன்னுடைய சொந்த உடலில் இருந்து வழிந்தோடுகிற ரத்தத்தை இந்த மனுக்குலத்துக்காக சிந்தி தந்து விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த ரத்தத்தை இந்த மனுக்குலத்துக்கு கொடையாக கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளாக மீட்டெடுக்கிறார். அந்த சுதந்திரிக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கிறார். இந்த மனுக்குலம் வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறார். இவ்வளவு பெரிய அந்த கான்செப்டை செஞ்சு முடிச்ச கடவுள் நம்முடைய சின்ன சின்ன வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பாருங்க. இது பெரிய பெரிய ஒரு சப்ஜெக்ட சின்ன ஒரு செயலால, அவருடைய மிகப்பெரிய அந்த வல்லமையான செயலால, அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும் இந்த செயலை. அந்த செயலால நமக்கு முழு மனித மீட்பு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமாகி நம் எல்லாரையும் அந்த சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ஆதாமினால் விளைந்த அந்த சட்டத்தின் சாபத்தை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை முறித்தார். நமக்காக ஒரு கடன் பத்திர சீட்டு இருந்துச்சு. அந்த கடன் பத்திரத்தை திருப்பி கொடுத்தா தான் நம்மளை விலை கொடுத்து வாங்க முடியும். ஒரு அடிமை போல இருந்தோம். அடிமை விலை கொடுத்து வாங்கிட்டு போனான்ல. ஒரு பணம் கொடுத்து ஒரு $500 ஒருத்தர் அடிமையா வாங்கிட்டு போறான், மனித அடிமைகளை. அந்த $500 மேல $600 கொடுத்தா அந்த மனித அடிமை விட்டுறான். அப்படித்தான் கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். நம்ம அந்த பாவத்தின் அடிமைத்தனங்களில் இருந்து, நோய்களின் அடிமைத்தனத்தில் இருந்து, பொருளாதார அடிமைத்தனங்களில் இருந்து, எல்லா விதமான இந்த குடும்ப உறவு அடிமைத்தனத்தில் இருந்து, உலகு சார்ந்த எல்லா வித அடிமைத்தனத்திலிருந்து எல்லாவற்றிற்காகவும் பாவ கடனை நிவர்த்தி செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு மனித விடுதலையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் நம்ப சொல்றோம். இந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த இறை வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி நடத்தின இந்த கடந்த நாட்களில் நடத்தின அந்த தியானத்துல ஒரு காரியம் மிக அதிகமான ஒரு பாதிப்பை தந்தது. நிறைய மக்கள் பொருளாதார அடிமைத்தன கடன் சுமையிலே அழுது புலம்புவதை கண்டோம். அப்ப இதிலிருந்து மீட்க வல்லது எப்படி? மீட்பை பெறுவது எப்படி? என்ன செஞ்சா இந்த மீட்பு பெற முடியும்? வார்த்தையை நம்ப வேண்டும். வார்த்தை என்ன சொல்லுது? எல்லாவற்றிலிருந்து மீட்பு ஒரு மீட்பர் சொல்றோம். பாவத்திலிருந்து மீட்டு விட்டார் என்று சொல்றோம். நோய்கள் சொன்னா இப்ப குணமடையுது. இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா இப்ப பிரேயர் பண்ண போறோம். நோய்கள் எல்லாம் ஓடுது இயேசுவின் நாமத்தினால. அப்ப பொருளாதார அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? வார்த்தை சொல்லுது பாருங்க. வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அந்த அதே கலாத்தியர் புத்தகத்துல 14வது அதிகாரம் பாருங்க. ஆபிரகாமுக்கு எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை புதிதாக இந்த ஜப வழிபாட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா கலாத்தியர் 3:14 பாருங்க. 13-14 பாருங்க. அதனோட தொடர்ச்சிய ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கும் தருகிறார். தன்னையே பலியாக்கியதினால் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஆபிரகாம் மிகுந்த செல்வந்தனாக இருந்தான். அந்த நாட்டு ராஜாக்கள் அரசர்கள் வந்து உன் மனைவிய உன்னுடைய குடும்பத்திலிருந்து நான் பொண்ணு எடுக்கணும், உன்னோட குடும்பத்திலிருந்து நான் சம்பந்தம் போடணும்னு வந்து திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு வர்றாங்க. யார் வர்றா? சாதாரண குடும்பத்துல இருந்த நபர்கள் அல்ல, அரச குடும்பத்துல.
அப்ப அந்த அளவுக்கு ஒரு மிகுந்த செல்வந்தனாக ஆபிரகாம் இருந்தார். மிகுந்த கால்நடைகள், மிகுந்த ஒட்டகங்கள், ஏராளமான தங்கம், ஏராளமான நிலபுலன்கள் பல கொண்டவராக ஆபிரகாம் மிகுந்த செல்வந்தராக இருந்தார். அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே ஆபிரகாம் மிகுந்த செல்வந்தனாய் இருந்தார். அப்ப இதையும் ஏன் கனெக்ட் பண்றாரு பாருங்க. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர், கலாத்தியர் 3:13-14 பாருங்க. 13ல பாருங்க, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். எந்த சாபமானார்? நோய்ங்கிற ஒரு சாபம், அந்த சாபத்துக்கு அவர் சாபமானார். அவர் சாபமாயிட்டார். அப்ப நோயிலிருந்து அந்த சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். பேயின் அடிமைத்தனம், பேயின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சூழ்ச்சிகள், சாத்தானின் அடிமைத்தன கட்டுகளில் இருந்து, அந்த பேயின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் சாத்தானின் தலையை நசுக்கிய இடம் அந்த கல்வாரி சிலுவை, அவர் சிந்திய ரத்தம், அவருடைய உயிர் தியாகம். பேயிலிருந்து அடிமைத்தனங்கள், கட்டுக்களில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, பொருளாதார அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இந்த சாபங்கள் முறிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ஆசீர்வாதம் பிறந்து விடும். அதனாலதான் இந்த 13க்கு அடுத்து தொடர்ச்சியா அந்த 14 வைக்கிறாரு. பவுலடியார் மிக அழகாக நுணுக்கமாக அந்த இடத்துல வைக்கிறாரு. ஆபிரகாமுக்கு அப்ப மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு விட்டார்னா, அப்ப அடுத்து என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எனக்கும் கிடைக்கவும். எப்படி? நம்பிக்கையின் வழியாக அவர் வாக்குறுதியின் வழியாக, அந்த வாக்குறுதி சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குறுதியின் வழியாக, வாக்கு தத்தங்களின் வழியாக நான் சுதந்தரிக்கும் போது ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் உரியவனாக, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு உடன் பங்காளராக நானும் வர்றேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார அடிமைத்தனத்துக்கு விடுதலை அளிக்கக்கூடிய வார்த்தை பாருங்க அன்புக்குரியவர்களே. அப்ப இந்த வார்த்தைகள் எதை சொல்கின்றன? இன்னொரு வார்த்தை வசனம் எடுத்து பார்ப்போம் பாருங்க. நீதிமொழிகள் 10:22 பாருங்க. நீதிமொழிகள் 10:22 யாராவது ஒருத்த வாசிங்க. இந்த இறைவன் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் தர்றாருன்னு வாசிங்க. இந்த இறைவன், இந்த கடவுள், நம்மை படைத்த கடவுள், நாம் வழிபடுகிற கடவுள் நமக்கு என்ன வாக்குறுதி தர்றாருன்னு பாருங்க. 10:22. ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். செல்வம் துன்பம் கலவாத செல்வம், கடவுளுடைய ஆசீர்வாதம். நாம் பாவ சூழ்நிலைகளில் இருந்து விடுதலையாகி அவர் சொல்ற அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. இந்த போதிக்கிறது இயேசுவை அறிந்தால்ங்கிற இடத்துல நம்ம பார்த்தோம் பாருங்க. இயேசு என்ன சொன்னாரு? கவலைப்படாதீர்கள், இந்த காரியங்களை செய்யுங்க, நீங்க பிறரை அன்பு செய்யுங்க, மன்னியுங்க. இப்படி எல்லாம் அவருடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணி வரும்போது நாம் பரிசுத்தமாகிறோம். அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கும் போது நாம் தூய்மை அடைகிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய வாக்குறுதிக்கு சொந்தக்காரரா நாம் மாறுறோம். அப்ப அவருடைய வாக்குறுதி என்ன சொல்லுது? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய ஆசி உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்ன தருமா? செல்வம் தரும். அந்த செல்வம் துன்பம் செல்வமாக இருக்கும். நிறைய பேர் பாருங்க. அதை நம்ம அதை பார்ப்போம். இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தர விரும்புகிறார். அன்புக்குரியவர்கள், கடவுள் ஆசி தர விரும்புகிற கடவுள், ஆசீர்வதிக்கிற கடவுள். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் தான் கொடுக்கிறோம். எல்லாருமே ஒவ்வொரு நல்ல நலமுடன் வாழத்தான் ஒவ்வொருவரும் விரும்புறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம். யார் யாரெல்லாம் விரும்புறோமோ அவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம்? அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஜெபிக்கிறோம். அப்ப ஒவ்வொரு அடிமைத்தன கட்டுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றார். இறை வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? எனக்கேற்ற இறை வார்த்தைகள் என்ன இருக்கிறது? அந்த வார்த்தையை தேடி கண்டுபிடித்து அந்த வார்த்தையை வாயார நாம அறிக்கையிடும் போது, அதை விசுவசிக்கும் போது, அறிக்கையிட ஏன் சொல்றோம்? 50 தடவை 100 தடவை அறிக்கையிடுங்க, ஒரு வார்த்தையை அறிக்கையிடுங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு 50 தடவை தப்பா எழுதிட்டு 50 தடவை பனிஷ்மெண்ட் எழுதிட்டு நாளைக்கு கொண்டு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பனிஷ்மெண்ட் மெத்தட் இல்ல. இது விசுவசிக்கிறதுக்கு இதுதான் மெத்தட். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அதுக்கு இறைவார்த்தை அதுதான் சொல்லுது. திரும்ப திரும்ப கேட்டால்தான் விசுவாசம் வரும்.
நம்ம திரும்ப திரும்ப சொன்னால்தான் எனக்கு திரும்ப சாபம் இல்ல, சாபம் இல்ல, இயேசு சாபத்தை முறித்து விட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், நான் புது வாழ்வுக்கு வந்துட்டேன், என்னை மீட்டு விட்டார், நான் கடவுளுக்கு உரியவன், இதெல்லாம் திரும்பி 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 அறிக்கையிடும் போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் எனக்கு செல்வம் தருகிறார். பிலிப்பியர் 4:19 என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிறார். இந்த வார்த்தையை எல்லாம் நான் சொல்லி அறிக்கையிட என்னுடைய பொருளாதார அடிமைத்தன மண்டலங்களில் இருக்கிற கட்டுக்கள் உடையும், டெஸ்ட்ராய் ஆகும். பொருளாதார தடைகள் திறக்கப்படும், பொருளாதார அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படும். என் அன்புக்குரியவர்களே, எனவே கவலைப்படாதீர்கள், எதற்கும் கவலைப்படாதீர்கள். உங்களை மீட்பதற்கு மானிட மகன் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, வல்லமையும் உண்டு. அவரிடம் மட்டுமே அந்த விடுதலை இருக்கிறது. யோவான் நற்செய்தி 8:36 பாருங்க. யோவான் நற்செய்தி 8:36 அதை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம இந்த இறைவார்த்தை பகுதியை நிறைவு செய்வோம். 8:36 இந்த விடுதலை எல்லாம் தரக்கூடியவர் யாருன்னு பாருங்க, வாசிங்க யாராவது ஒரு. எல்லா விதமான விடுதலையும் தரக்கூடியவர். எந்தெந்த பிரச்சனைகள், இப்போ வந்து உதாரணத்துக்கு பொருளாதார அடிமைத்தன விஷயம் சொன்னோம். நோய்களில் இருந்து, நோயின் சுமையால் எத்தனை பேர் அழுத்தப்பட்டு மன அழுத்தத்துக்குள்ளாய் இருக்கிறோம். குடும்ப பிரிவினைகள், குடும்ப சமாதானமின்மை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர இந்த விடுதலையை தருவதற்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை அளித்தால் மட்டுமே நீங்கள் முழு விடுதலை அடைய முடியும். அந்த விடுதலையை சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விடுதலையை சுதந்தரித்து தந்திருக்கிறார். நம்முடைய அடிமைத்தன பத்திரத்தை கிழித்து போட்டுவிட்டு ஒரு விடுதலை பத்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு விடுதலை பத்திரம் இருக்கு, அதுக்கு பேரு தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அந்த நாமத்திற்கு அந்த விடுதலை உண்டு. அவர் விடுதலையை சுதந்தரிக்க முடியும். எனவே என் அன்புக்குரியவர்களே, அவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாம் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம். என் அன்புக்குரியவர்களே, வார்த்தையை குறிப்பாக இந்த புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான தொடர்பு என்ன, எனக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், எனக்கு இயேசு கிறிஸ்து என்னென்ன உரிமைகளை தந்திருக்கிறார், அந்த கிறிஸ்துவை நான் பற்றி கொள்ள வேண்டும். இதெல்லாம் அறிந்தோம் என்றால் வேற யாரு மீது நம்பிக்கை வைக்க மாட்டோம். மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது நலம், அதுதான் நமக்கு நல்வாழ்வு. என எல்லாம் தர வல்லவர் அவர், மீட்பர், நம்முடைய எல்லா அடிமைத்தன கட்டுகளில் இருந்தும் விடுதலை தர வல்லவர் அந்த இயேசு கிறிஸ்து. எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், அவரை விசுவசிப்போம். தொடர்ந்து இந்த விசுவாச பயணத்திலே நாம் வெற்றி பயணம் செய்ய அந்த ஆற்றலை தரக்கூடியவரும் அவர்தான். இதுல அதுதான் பியூட்டி. விசுவாசத்தை நமக்குள்ள நம்பு அப்படின்னு தொடங்குறவர் அவர் தான். நம்ம வழி நடத்தி கொண்டு இவ்வளவு பெரிய சான்ஸை கொடுத்து இந்த மாதிரி இறைவார்த்தை இவ்வளவு இருக்கு, நீ நம்பி வான்னு சொல்லி அந்த ஆற்றலை தந்து வழி நடத்துகிறவரும் அவர் தான். கடைசியா கொண்டு போய் அவர் பக்கத்துல உட்கார வச்சு கையை பிடிச்சு கொண்டுட்டு போறவரும் அவர் தான். அதை செய்து முடிப்பார். ஆமென். எந்த நோக்கத்துக்காக நம்மை படைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக நம்மை மீட்டாரோ, அதை இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென். ஆமென். சிஸ்டர்ஸ். Praise the Lord, brother. Praise the Lord.